சின்ன வயசுல நீங்க ஆசைப்பட்டு கிடைக்காத விஷயம். ம். இப்ப வரைக்கும் ஆசைக்காகவே இருக்க, இல்ல நிறைவேறாத விஷயம். நிறைவேறிச்சா? நிறைவேறிச்சான்னா, ம். சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்ட விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆ அன்பு ஒண்ணுதான். இந்த உலகத்துல வந்து ஒரு ஜீவன் நகர்றதுக்கு ஒரு நம்மளுக்கு தெம்பு குடுக்குறதே அதுதான். ஆ அம்மா வந்து வேலைக்கு போயிருவாங்க. அப்பா வந்து அவரும் ஸ்கூலுக்கு போயிருவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சமூக சேவை ரொம்ப அதிகம். அதனால அவர் ஊர்ல உள்ளவங்களலாம் பார்க்கறதுக்கு போயிருவாரு. இந்த 4 குழந்தைங்களும் நாங்க வளர்ந்த விதம். இப்ப வந்து வறுமையால நீ பட்டினியா கிடந்தன்னு வச்சுக்கயே, அது வேற. எங்க வீட்ல எல்லாம் இருக்கும். ஆனா, சாப்பிட முடியாது. இப்ப சாயங்காலம் ஆனா, மத்தியானம் பொங்கி போட்ட சாப்பாட்டுல நாங்க ஸ்கூலுக்கு போம்போது தண்ணி ஊத்திட்டு போயிருப்போம். அது வந்து ஒருத்தருக்கோ 2 பேருக்கு தான் இருக்கும். இப்ப 4 டிக்கெட் சாப்பிடணும். 4 டிக்கெட் எங்க அம்மா வர்ற வரைக்கும் அதில உள்ள கஞ்ச தான் குடிக்கணும். அப்போ வந்து அந்த கஞ்சிய ஊத்தும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும் பாரு. நாய் சண்டை, பேய் சண்டை வந்ததுல, கடைசில எனக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடும். நான் என்ன பண்ணுவேன், என் தங்கச்சி எனக்கு முன்னாடியே ஊத்திருப்பா. அவ கஞ்சிய புடுங்கி வாங்கி குடிச்சுப்புடுவேன். சின்ன வயசுல இந்த இதுங்க இப்ப சொல்றாங்கல்ல, அந்த பாவாடை அந்த அவங்க குறவர்கள் இனம் ம். இருக்காங்கல்ல, அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே. ம். அதுல ஒரு பாப்பா என்ட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவ தான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இந்த அணில்லாம் சுட்டு குடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனோம்னா, ஒரு குரங்கு ஒண்ணு இருக்கும். அந்த குரங்குக்கு அவங்க வந்து அது பேண் பார்த்துக்கிட்டே இருக்கும். அவங்க எனக்கு அப்படியே அந்த சின்ன வயசு நினைவுகள் இதுதான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா, எனக்கு ரொம்ப குறைவான நண்பர்கள் தான் இருந்தாங்க. அப்போ வந்து அ அதான் அது அந்த பொண்ணு வந்து ஏதோ கஷ்டப்படுறான்னு வீட்ல உள்ள பொருளெல்லாம் தூக்கி குடுத்துப்புட்டேன் ஒரு நாள். அப்போ அது ஒரு சண்டையாச்சு. ஆனா, இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் பேரு தான் வந்து எனக்கு வந்து அன்பு குடுத்த ஒரு சில ஜீவன்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மறுக்கப்பட்டுச்சு. அந்த கிடைக்காத இது. ஆனா, இப்போ எங்க போனாலும் தீபாக்கா ஒரு டான்ஸ் ஆடுங்க. நான் நல்லா ஆடுறேன், ஆடல. நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் டான்ஸர் அப்படின்றது கிடையாது. அது எப்படின்னா, அந்த டான்ஸ் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட். அது இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. அதே மாரி இந்த உறவுகள். இன்னைக்கு நீ கிடைச்சிருக்க. இந்த சுத்தி எத்தன தம்பிமார்கள். எங்க போனாலும் அக்கா, அக்கான்னு பேசுற இந்த இது எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. நிறைவேறாமலே போனது என்னது அப்படின்னு கேட்டா, சொல்லு. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அத உன் வாயில சொல்லு. வேண்டாம். அது வந்து அடுத்த பிறவியில வந்து நான் பரவால்ல. நிறைவேத்திக்கிறேன். நீ சொல்லு. இந்த பிரிவிலேயே நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் அதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நிறைவேறல. எனக்கு லவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நான் 16 வயசுல இருக்கும்போது என்னைய ஒருத்தன் லவ் பண்ணல. லவ் பண்ணவனையும் எங்க அப்பா பயமுறுத்தி அனுப்பி விட்டுருவாரு. யாராவது என்னைய ஏய், பார்த்தா லவ் பண்றதுக்கு நம்ம அடுத்து வந்து நான் ஒருத்தர் ரெடி பண்றேன்.